ஹாய் ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் நிலா ஃபேமிலி சேனல் வெண்ணிலா பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்னி வர்றது வெயில் காலம். வெயில் காலத்திலோடைய அதோடைய தாக்கத்திலேருந்து நாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மூலயமா வெயில் காலத்தை நம்ம கடக்கலாம், வெயிலுடைய தாக்கத்தை நம்ம தவிர்க்கலாங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெயில் அதிகமாக ஆகும்போது நம்ம அதிகமாக தேடுறது, ரொம்ப வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாமல் தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்காது. அதனால் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ்னால் கடையில் இருக்கிற ஜூஸ் இல்லை, நம்மளாகவே நம்மளுக்கு நாமளே தயாரிச்சுக்கிற ஜூஸு. ஒரு தர்பூசணி வாங்கிட்டு வந்து ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். முலாம்பழ ஜூஸு, சாத்துக்குடியில் ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப கூலிங்கும் கூட. தண்ணி சத்து நிறையா இருக்குது அதில், ரொம்ப நல்லது சாத்துக்குடி. அப்புறம் இளநீர் எடுத்துக்கலாங்க, இளநீர் ரொம்ப ரொம்ப நல்லது. மோர் எடுத்துக்கலாம், தைராய்டு எடுத்துக்கிறத விட மோர் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். அது ரொம்ப நல்லது மோர். அந்த இன்னி வெயில் காலம் வந்துருச்சுன்னா ரோட்டோர கடைங்களெல்லாம் பாருங்கள், எங்கேயாவது ரேராக போட்டிருப்பாங்க. நுங்கு விற்பாங்க. நுங்கு வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, அது ரொம்ப நல்லது. வெயில் தாக்கத்துலேருந்து அது நல்ல குளிர்ச்சியும் கூட, ரொம்ப நல்லது. அதுபோல் ஒரு ஜூஸ் நாமளே தயாரிச்சுக்கலாம். அப்புறம் ரோஸ் மில்க்கு கூலிங்கானதை கொடுக்கலாம். நம்மளே இப்போ நம்ம பால் காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் அதில் இந்த சப்ஜா விதை, பாதாம் பிசின்ங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நிறையா தெரிஞ்சவங்களுக்கு எங்கே விற்கும்னு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சப்ஜா விதை, பாதாம் பிசின், அதை வாங்கிட்டு வந்திங்கன்னா, சப்ஜா விதை வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறக்கூடியது, ஊறிக்கும். அது ஜூஸில் போட்டு நம்ம குடிக்கலாம் அப்போவே. ஆனால் பாதாம் பிசின் அப்படி கிடையாது. பாதாம் பிசின் வந்து நைட்டே ஒரு 4 பீஸோ 5 பீஸோ எடுத்து ஊற வச்சிட்டோன்னா, கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா, ஒரு ஒரு ஃபேமிலியே ஒரு 4 பேர் 5 பேர் குடிக்கிற அளவுக்கு அது நல்லா ஊறி வந்துடும். அதை நம்ம ஜூஸில் கலந்து குடிக்கலாம், அது ரொம்ப குளிர்ச்சி. அப்புறம் அந்த வெயில் கால நேரங்களில், ரொம்ப வெயில் நேரங்களில் இந்த 11, 12, 12, 1 மணிக்கெல்லாம் வந்து வெளியில் போகாதீங்க, வெயிலில் சுற்றாதீங்க. வெயிலில் அது முக்கியமாக 2 வீலரில் போகாதீங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, டக்குன்னு வெளியில் போகலைன்னா வெளியில் இருக்கிற வேலையில் யார் பார்ப்பாங்கன்னு கேட்கலாம். அதை நம்ம டைம் மாற்றிக்கலாம். அது எப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போகிறதோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ, காலையில் 5 to 9, 10க்குள்ளே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுற மாதிரி, நல்ல வெயில் நேரங்களுக்கு முன்னே நம்ம வீட்டுக்கு வந்துடுற மாதிரி. இல்லையா, இல்லை நாங்கள் அது வந்து அந்த டைமுக்கெலாம் வந்து நாங்கள் ஒரு கடைகளுக்கு பர்ச்சேஸ் பண்ண போவோம், அந்த டைமுக்கு எப்படி கடை இருக்கும் அப்படின்னா, சாயந்தர நேரம் போய்க்கலாம். சாயந்தர நேரம் 5 to 6, 7, 8, 9 மணி வரைக்குமே கடை இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் சுற்றாதீங்க. நடந்து போகிறதோ அல்லது 2 வீலரில் வேண்டவே வேண்டாம். 2 வீலரில் ரொம்ப ஹீட்டு, வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஒரு 12, 1 மணி 2 மணிக்கெல்லாம் நாங்கள் போய்த்தான் ஆகணும் அப்படின்னா, ஒரு குடை எடுத்துக்கோங்க, கையில் குடை வச்சுக்கோங்க. குடை வந்து கருப்பு வேணால், கலராக இருக்கட்டும். அப்புறம் நம்ம அணிகிற குழந்தைகளுக்கு அணிஞ்சு விடுற ட்ரெஸ்ஸும் சரி, துணியும் சரி, நாம் போட்டுக்கிற துணியும் சரி, முழுமையான கருப்பாக இல்லாமல் ஒரு கலராக காட்டன் துணியாக போடுவோம். காட்டன் நல்லா குழு குழுன்னு இருக்கிற காட்டன் ட்ரெஸ்ஸாக போட்டோம்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் வெயிலுக்கு தாக்கம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் எதுக்காக கோடை விடுமுறை விடுறாங்கன்னா, ரொம்ப வெயிலில் இருக்கிறப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டு வந்தால் வெயில் தாக்கம் அதிகம் தாங்கும், குழந்தைகளுக்கு நீர்ச்சத்து குறைங்கிறதுக்காக தான் அந்த 30 நாள் லீவ் விடுறாங்க. அது போல் நம்ம அந்த குழந்தைகள வெயில் நேரங்களில் வெளியில் கூட்டிகிட்டு போகாமல் டைம் மாற்றி, காலையில் அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு குழந்தைங்க ரெடி ஆகலைன்னா கூட 6 to 9, 10க்குள்ளே வீட்டுக்கு போயிட்டு, அந்த என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கோவிலுக்கு போகிறதா இருந்தால் சரி, இல்லை வேறு எதுக்கு போகிறதா இருந்தாலும் 6 to
9-10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வர மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு சாயந்தரம் இல்லையா முடியாது, குழந்தைங்க நேரம் எந்திரிக்க மாட்டாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னா ஈவினிங் டைம் 4 to 8, 9 மணி வரைக்குமே நாம் அந்த அவங்களுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிற நேரம் மாற்றிக்கலாம். வெயிலில் ரொம்ப அடர் வெயிலில் வெளியில் போகாதீங்க. கருப்பு ட்ரெஸ் குழந்தைகளுக்கு போட்டு விடாதீங்க. அப்புறம் ஜங்க் ஃபுட்டு, இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, சிக்கனு இது எல்லாம் தவிர்த்துருங்க. அது வேண்டவே வேண்டாம் குழந்தைகளுக்கு வெயில் காலத்தில். அது ரொம்ப ரொம்ப நீர்ச்சத்தை குறைச்சிரும். அது அது நார்மலாகவே சாப்பிடக்கூடாது. இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் கேட்காது குழந்தைங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வெயில் காலத்தில் முழுசாகவே முழுமையாக வந்து தவிர்க்க வேண்டியது சிக்கனை கொடுக்கவே கொடுக்காதீங்க வெயில் நேரத்தில். வெயில் காலத்தில் அதை சாப்பிட என்ன ஆகும், கண்டிப்பாக உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் குறைஞ்சதுன்னா அது ரொம்ப ஃபீவரு அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவு, ஹீட்டுனால வர நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் சிக்கனை தவிர்த்துருங்க, முழுமையாக தவிர்த்துருங்க. நான் வந்து இந்த என் குழந்தைகளுக்கு எப்படி முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுப்பேன்னா, தர்பூசணியை ஜூஸாவோ அல்லது பழமாவோ எடுத்துக்கிறது. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அந்த பாதாம் பிசுன்னா நான் ஜூஸில் போட்டு கொடுப்பேன். நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அது வந்து ஜூஸில் போட்டு கொடுப்பேன். சப்ஜா விதை போட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஜூஸ், நிறையா வகை ஜூஸ். கேரட் வேண்டாங்க, ஒரு நம்ம பொரியல் செய்கிறதுக்காக கேரட் வாங்கிட்டு வரோம், அதை 2 வெட்டி போட்டு ஜூஸாக போட்டு கூட ஒரு பானை தண்ணி கலந்து கொஞ்சம் பால் கலந்து சர்க்கரை போட்டு கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப உடம்புக்கு கூலிங்கானது. நம்ம ஹை லெவலில் பணக்காரங்க தான் ஆப்பிள், மாதுளை அப்படின்ட்டு நிறைய ஹை லெவலில் போவாங்க. நம்ம முடியாதவங்க ஒரு 2 கேரட் வெட்டி போட்டு ஜூஸ் போட்டால் கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், தவறு இல்லை. நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள், மோர் எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு மோர் கொடுக்கலாம். பால் நம்ம எப்படியும் வாங்குவோம், தயிர் போடுவோம், அதே நம்ம ஒரு ஐஸ் கட்டி போட்டு ஒரு நல்லா கொடுக்கணும்னா அது மோர் ஆயிரும். அந்த வெண்ணெயை எடுத்துகிட்டு மோர் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இளநீர் கொடுக்கலாங்க, இளநீர் ரொம்ப நல்லது. இளநீர் ஒரு நாளைக்கு 1 கொடுத்தா கூட போதும். நம்ம நிறைய கொடுக்கணுங்கிறது இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் அப்படி கொடுத்தோம்னா போதும். ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் குழந்தைகளுக்கு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க. எண்ணெய் தேய்ச்சி வெயில் காலம் போகிற வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சா அது ரொம்ப கூலிங்கும் கூட. ரொம்ப 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 தொடர்ந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இப்போ யாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத நினைக்கிறதே இல்லை. அந்த வெயில் காலங்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு ட்ரெஸ்ஸை தவிர்த்துருங்க. வெளியில் அப்படி தவிர்க்க முடியாத நேரத்துக்கு வெளியில் போகும்போது தண்ணி ஒரு கேன் கையில் வச்சுக்கோங்க. தண்ணியோ கொடை வந்து கருப்பாக வேணால் கலராக இருக்கட்டும். இந்த மாதிரி நான் வெயிலுக்கு தவிர்த்துக்கிறதுக்கான எல்லா ஒரு தற்காப்பும் நம்ம செஞ்சுக்கலாம். என்னங்க மக்களே, என்னுடைய இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.